வணக்கம் நேயர்களே, ஒரே நாடு ஒரே வரி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஜிஎஸ்டி தொடர்பான நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலமா விளக்கமளிக்கும் ஒரு முயற்சியை தான் நாம முன்னெடுத்து வரோம். அந்த வகையில நேற்றைய தொடர்ச்சியாக இன்றும் சேவை துறையில் ஜிஎஸ்டியின் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து விளக்கம் அளிக்கிறதுக்காக இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்காங்க. வணக்கம் திரு சேகர். வணக்கம். வணக்கம் திரு சரவணபிரபு. சார், சேவை துறையை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? சாமானியர்களுக்கு சாதகமான ஒரு அம்சமா அது அமையுமா? அதாவது சேவைத்துறை பற்றி எடுத்துட்டீங்கன்னா, இப்போ சேவைத்துறையில் ஏற்கனவே மூணு விதமாக வரி பிரிச்சிருக்காங்க. 5% ஒரு குரூப்புக்கு, 12% ஒரு குரூப்புக்கு, 18%. இன்னைக்கு சேவை வரி அப்படின்னு எப்படி இருந்துச்சுன்னா 15% இருக்கு. இப்போ 15 18 ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாமே 15 18 ஆயிருக்கு. அப்போ 3% கூடி இருக்கா அப்படின்னா, இது கூடி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு சேவைத்துறையில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே என்னன்னா, சேவைத்துறை வரி பே பண்ணா தான் அதோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் மாத்திரம் எடுக்க வேண்டியது, இல்லை எக்ஸைஸ்லேருந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கிறதுக்கு இருந்தது. இப்போ ஒரு சேவை பண்ணுறவர், அதாவது ஒரு ஆடிட்டர்னு இருக்காரு, எங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் இருக்காங்க. அவங்க வேட் கட்டுறாங்க, குட்ஸ் வாங்கும்போது வேட் கட்டுறாங்க, இல்லை கம்ப்யூட்டர் வாங்கும்போது வேட் கட்டுறாங்க. இந்த மாதிரி வேட் கட்டின பொருளுக்கெல்லாம் கிரெடிட் எடுக்காம முடியாமல் இருந்துச்சு. இப்போ அந்த பொருளுக்கெல்லாம் கிரெடிட் எடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம், ஒரு பெனிஃபிட் வந்திருக்கு. அப்படிங்கும்போது அவங்க ஒரு 100 ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா அரசாங்கம் என்ன பார்க்கறதுனா, ஒரு 20% குட்ஸுக்காவது வேட்டு கட்டியிருப்பாங்க. அப்போ அதுக்குரிய கிரெடிட் வரும். அந்த கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த டேக்ஸில் அட்ஜஸ்ட் ஆகிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதனால வரி ஏற்றம் ஒன்றும் இல்லை, அதனால பாதகம் ஒன்றும் இருக்காது. ஓகே, அடுத்து ஒரு சாமானியரின் பார்வையில பார்த்தோம் அப்படின்னா, ஆடி மாசத்துக்கு அப்புறமா தொடர்ச்சியா முகூர்த்தம் இந்த மாதிரியான விசேஷங்கள் இருக்கு. சேவைத்துறை அப்படின்னா ரொம்ப லேமேன் யூஸ் பண்ற ஒரு சர்வீஸ் கேட்டரிங் சர்வீசஸ். அவங்களுடைய துறை எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை சந்திக்க போகுது? இப்ப கேட்டரிங் சர்வீசஸ்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கேட்டரிங் சர்வீசஸ்ல 75 லட்சம் வரைக்கும் காம்போசிட் டீலரா எடுத்துட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த காம்போசிட் டீலரா எடுத்துட்டு போகும்போது 2% சிஜிஎஸ்டியும் 2% எஸ்ஜிஎஸ்டியும் கட்டும்போது 5% டாக்ஸ் கட்டினா போனா சரியா போனது. 75 லட்சத்துக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நார்மல் டாக்ஸேஷன் ரேட் வருது. அதனால இவங்களுக்கு காம்போசிஷன் பெனிஃபிட் சிறிய கேட்டரர்ஸ்க்கு கொடுக்கறது இருக்கிறதுனால ஒன்றும் பாதகம் இருக்காதுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே பிரபு, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது மாற்றம் இருக்குமா? பிரீமியம் அதிகமா செலுத்த வேண்டிய நிர்பந்தம் இருக்குமா? இன்சூரன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராம்லேயே டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், பியூர் லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னா அது இப்போ 15% வருது. ஆனால் ஜிஎஸ்டி வந்தோடனே அது 18% ஆகிடும். பட் சார் சொன்ன மாதிரி அவங்க அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் அந்த வேட் கிரெடிட் பொருள் வாங்குறாங்க, அதுக்கான வேட் கிரெடிட் இப்போ எடுத்துக்க முடியாது. ஆனால் ஜிஎஸ்டி வந்தோடனே எடுத்துக்கலாம். ஸோ அதனால அந்த 3% இன்க்ரீஸும் சொல்ல முடியாது, அதே சராசரி அதே லெவல்லே வந்துடும். இல்லை சில இடத்துல கம்மியாக ஆகும்னு கூட சொல்ல முடியும் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்லாம். பட் இது யூலிப்னு சொல்லுவாங்க சில பேர். அதாவது சில ஒரு இன்சூரன்ஸ் பிரீமியம் வாங்கும்போது சில பாலிசி எப்படி இருக்கும்னா, ஒரு பார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அலோகேட் பண்ணிடுவாங்க. அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5% சர்வீஸ் டாக்ஸும் ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியத்துக்கு, செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் இயர் பிரீமியத்துக்கு 1.75% சர்வீஸ் டாக்ஸ் இருக்கு. அது ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 4.5% 2.25 இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதனால அகைன் இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா அந்த வேட் ரேட் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எடுத்தாங்கன்னா பிரீமியம்ஸ் அதே லெவலில் வந்துடும் திரும்பி, இல்லைனா கம்மியாக கூட வாய்ப்பு இருக்கே தவிர அவ்வளோவா ஜாஸ்தி ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இன்சூரன்ஸுக்கு இதுதான். ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 15% 18% ஆகும். பட் அதே அந்த பேட் கிரெடிட் பெனிஃபிட் இருக்கிறதுனால அதுவும் பெருசா இன்க்ரீஸ் ஆகாதுன்னு சொல்லலாம். வாய்ப்பு இல்லை. அடுத்து ஒரு நேயர் இணைப்புல தொலைபேசி வேலை இணைஞ்சிருக்காரு. வணக்கம் வினோத், உங்களுடைய கேள்வி என்ன? கோவையிலிருந்து வினோத் இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், நீங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார், இப்பங்க நாங்க அதாவது விசைத்தறிக்கு பயன்படுற ஹேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். சரி, அது ஹேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இதுவரைக்கும் டாக்ஸ் இல்லாம தான் நான் டாக்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. நாங்க ஜாப் ஒர்க் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே சரி, அவருக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னவா சார் இருக்கும்? இப்போ விசைத்தறியில் இவர் ஸ்மால் லெவலில் பண்ணிட்டு இருக்காரா, பிகர் லெவலில் பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல. சப்போஸ் விசைத்தறியில் ஒரு 20 லட்சத்துக்குள்ள பண்ணிட்டு இருக்காருன்னா இவர் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண வேண்டாம், வரி கிடையாது. 20 லட்சத்துக்கு மேல பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு 18% வந்துடும் நினைக்கிறேன்.
18%. அதே இது வந்து 20 லட்சம் கீழே இருந்தா கூட சாரும் முன்னாடி ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்காரு, இன்டர்ஸ்டேட் ஏதாவது சப்ளை பண்ணாருன்னா கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உள் மாநிலத்துக்குள் பண்றாருன்னா 20 லட்சம் கீழே இருந்தா டாக்ஸ் கிடையாது, 20 லட்சம் மேல போனா 18% ஜெனரல் ரேட் வந்துடும். இதுவே வந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணாங்கன்னா அந்த 20 லட்சம் லிமிட் அப்ளை ஆகாது. ஸோ என்ன இதுவா இருந்தாலும் ஜாப் ஒர்க்ஸ் இருந்தாலும் அதுல வந்து 18% வர மாதிரி இருக்கும். அந்த வரைமுறைகளை பத்தி நம்ம திரும்பவும் விளக்கமா பார்க்கலாம். அடுத்த ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஸ்ரவன், உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கங்க. கேள்வி கேளுங்க. 2007 ஜூன் வந்து வேட் வந்து ஜனவரி வேட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அன்னில இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா சில கமாடிட்டிக்கு பாத்தீங்கன்னாக்கா விற்பனைக்கு பிந்தி தள்ளுபடி கொடுத்தாங்க. அதுல வேட்ல என்ன பண்ணாங்க, தள்ளுபடிக்கும் வந்து வேட் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சிக்கல்கள்லாம் எங்க தொழில இருந்தது. இப்போ ஜிஎஸ்டில இந்த நடைமுறை எப்படி இருக்கும்? உங்களுடைய பதில். இவர் சார் வந்து நேரம் வந்து டிஸ்கவுண்ட் பத்தி பேசுறாரு. டிஸ்கவுண்ட் பொறுத்தவரையிலையும் செக்ஷன் 15 அதாவது ஜிஎஸ்டி லால பாத்தீங்கன்னா பிரிவு 15ல கிளியரா சொல்லியிருக்காங்க. 2 விதமான டிஸ்கவுண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து நீங்க இன்வாய்ஸ்லயே காமிக்கக்கூடிய டிஸ்கவுண்ட். சில டிஸ்கவுண்ட்லாம் பாத்தீங்கன்னா அந்த பொருள் வாங்கின உடனே டிஸ்கவுண்ட் கொடுத்து இன்வாய்ஸ்லேயே காமிச்சிருவாங்க. அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அந்த 100 ரூபாய் விற்கிறோம்னு வச்சுக்கலாமே, ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா 10 ரூபாய் கழிச்சு 90 ருபீஸ்க்கு நீங்க ஜிஎஸ்டி கட்டினா போறோம்னு கிளியரா இருக்கு. இது ஒரு விதமான டிஸ்கவுண்ட். இன்னொரு விதமான டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா கேஷ் டிஸ்கவுண்ட், டர்ன் ஓவர் டிஸ்கவுண்ட், ஒரு பிசினஸ் இன்னொரு பிசினஸ் கொடுக்கக்கூடிய டிஸ்கவுண்ட். அது இன்வாய்ஸ்ல காமிக்க முடியாது. பரவாயில்ல, ஜிஎஸ்டி என்ன சொல்றாங்கன்னா இன்வாய்ஸ்ல காமிக்க முடியலனா கூட பரவாயில்ல, உங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிளியரா இருந்து அப்படின்னா நீங்க இன்வாய்ஸ் கொடுத்த அப்புறம் வர டிஸ்கவுண்ட் கூட கழிச்சுக்கலாம், ஒரு கிரெடிட் நோட்டை போட்டு கழிச்சுக்கலாம் சொல்றாங்க. ஆனா இவர் வந்து கழிச்சுக்கலாம், சப்ளையர் வந்து கழிச்சுக்கலாம். ஆனா வாங்குறவர் வந்து அந்த இன்புட் டாக்ஸ் ரேட்டை ரிவர்ஸ் பண்ணாரு அப்படின்ற பட்சத்துல சப்ளையர் வந்து அந்த டிஸ்கவுண்ட்டை கழிச்சு அதுக்கு கம்மி பண்ணிட்டு பாக்கி டாக்ஸ் கட்டினா போதுமானது. சென்னையில இருந்து முகமது இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார், நான் அலுமினியம் ஃபேப்ரிகேட்டர். ஓகே. அலுமினியம் விண்டோஸ் செஞ்சு பில்டர்ஸ்க்கு சப்ளை பண்றது. எனக்கு பர்ச்சேஸ் டாக்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் வந்து 5% இருந்துட்டு இருந்தது. சரி. நான் போன மாசம் ஒரு பில்டருக்கு ஒரு 60 லட்சம் ரூபாய் ஆர்டர் எடுத்து செஞ்சிட்டு இருக்கேன். இப்போ அது அவர் வந்து எனக்கு 14.5% டாக்ஸ் கொடுப்பாரு. பட் இப்போ வந்து நான் ஆர்டர் ஜூன்ல எடுத்துட்டதுனால இப்போ ஜூலைல இருந்து நான் அதை பில் பண்ணும்போது எனக்கு 28% டாக்ஸ் ஆகுது. இப்போ மீதி அந்த 13% டாக்ஸ் நான் எப்படி கிளைம் பண்றது, நான் எப்படி பே பண்றது? எனக்கு இல்ல, நீங்க ஜாப் ஒர்க் தானே பண்றீங்க, நீங்க மெட்டீரியல்லாம் பண்ணலையே. இல்ல, நான் பர்ச்சேஸ் பண்ணது 10%, 5% இல்ல சார். நீங்களே அலுமினியம் வாங்கி உங்களுக்கு மெட்டீரியல் நீங்களே வாங்குறீங்க. ஃபேப்ரிகேட் பண்றேன். மெட்டீரியல் நீங்களே வாங்குறீங்க. ஆமா, நான் மெட்டீரியல் வாங்கிட்டு நான் ஃபேப்ரிகேஷன் பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்ணுவேன். சோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அவங்க என்ன பெர்சன்டேஜ் போட்டிருக்காங்கன்னா 28% போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. போட்டிருக்காங்க கமாடிட்டில. அதாவது கமாடிட்டில விண்டோன்னு சொல்லி எதுவும் வரல, வெறும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கூட்ஸ்னு சொல்லி ஜெனரல் இருக்காங்க. சரி. அதாவது இப்ப என்னன்னா, நீங்க வாங்கியிருக்கிற அலுமினியம் மெட்டீரியல்ல உங்களுக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி 14% இருக்கு. 12% இருக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது நீங்க வாங்கியிருக்கிற மெட்டீரியல் அலுமினியத்துக்கு 12% எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு. அந்த எக்ஸைஸ் டியூட்டிக்கு நீங்க வந்து அந்த இன்வாய்ஸை வாங்கிக்கங்க, எக்ஸைஸ் டியூட்டி பெய்டு இன்வாய்ஸை வாங்கிக்கங்க. இல்லைன்னா கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட் மூலமா 25,000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதை எங்கேருந்து வந்து அந்த அலுமினியம் மெட்டீரியல் வாங்கினீங்களோ அந்த வாங்கிக்கங்க. அப்ப அந்த எக்ஸைஸ் டியூட்டி கிரெடிட்டையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்க மெட்டீரியல்ல வந்து நீங்களும் வேட்டும் கட்டியிருப்பீங்க. அந்த வேட் பிளஸ் வந்து இந்த எக்ஸைஸ் டியூட்டி கிரெடிட் எடுத்துக்கும் போது நீங்க 28% சார்ஜ் பண்ணினீங்கன்னா நீங்க கையை விட்டு ஒன்றும் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வராது. அவரும் வந்து இது பண்ணும்போது அவருக்கும் அந்த பெனிஃபிட்டை கிரெடிட்டா எடுத்துட்டு போயிடலாம், இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டா எடுத்துட்டு போயிடலாம். அவருக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. ஓகே சார். அடுத்து திண்டுக்கல்ல இருந்து வினோத் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க வினோத். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நான் வந்து இப்போ வந்து மாவு கம்பெனி வச்சிருக்காங்க. இட்லி மாவு, தோசை மாவு, இடியாப்பம் எல்லாம் வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து கடைகளுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட் வாங்கி எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிபிகேட் வாங்கி அது கீழே பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து என்ன ஸ்லாப்ல டாக்ஸ் வரும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணுங்க. உங்களுக்கு எவ்வளவு டர்ன் ஓவர் இருக்கு? ஒரு 15 to 16 lakhs வரைக்கும் டர்ன் ஓவர் ஆகுங்க. மாசமா வருஷத்துக்கா? வருஷத்துக்கு சார், வருஷத்துக்கு. அப்போ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, உங்களுக்கு ஒரு டாக்ஸும் கிடையாது. உங்களுக்கு ஜிஎஸ்டியே அப்ளை ஆகாதுங்க, நீங்க வரி பண்ண வேணாம். அப்படிங்களா? அப்ப 20 lakhs மேல போனா தான் ரெஜிஸ்டர் பண்ணி இது பண்ணணும். ஆமா, கரெக்ட். ஓகே, அழைப்புக்கு நன்றி வினோத். சார், எல்லாருமே மேற்கொண்டு கவலைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்துக்கு 1% ஏறிடுச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்காகவோ அல்லது சேவிங்ஸ்க்காகவோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இனி வந்து அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்ச அந்த பாண்ட் கோல்டு பக்கம் போகிறது நல்லதா அல்லது கமாடிட்டி கோல்டாவே வாங்கிக்கிறது நல்லதா? என்னை வந்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா,
தங்கம் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது சொல்லுவேன். உங்க பெண்ணை பிடிக்கலைன்னா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நான் நிறைய ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷமா வந்து இந்த தங்கத்துல டிவி ப்ரோக்ராம்ல நிறைய வந்திருக்கேன். தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆசாமி நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது என்கிட்ட தங்கத்தோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 1931 இருந்து இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 90 ஆண்டுகளோட அனாலிசிஸ் வச்சிருக்கேன். இந்த தங்கத்தோட ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 6% மேல எப்போதுமே growth கிடையாது. அதாவது ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ்னா நீங்க ஒரு 2-3 வருஷம் பார்க்கக்கூடாது. எதுவுமே லாங் டேர்ம்னு பார்க்கும்போது 7 to 10 வருஷம் பார்க்கணும். உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011-12 இதே மாதிரி ஒரு டிவி சேனல்ல பேசும்போது அப்ப தங்கம் வந்து கிராமுக்கு வந்து 8 கிராம் வந்து 30,000 ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. பவுன் வந்து கிட்டத்தட்ட 25-26,000 ரூபாய் வந்துச்சு. அன்னைக்கு வந்து சொன்னேன், நீங்க வேணா ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பாருங்க, இது வந்து பவுன் வந்து 22,500 ரூபாய்க்கு கீழே போகும் அப்படின்னு. அது எப்படி சார்னு எல்லாரும் சண்டை போட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதுதான் நடந்தது உண்மை, நடந்துட்டு இருக்கிறது உண்மை. அதனால தங்கத்துல பொறுத்தவரை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டீங்கன்னா நான் அட்வைஸே பண்ண மாட்டேன். ஐ won't advise for that. ஓகே சார், அடுத்து திருப்பூர்ல இருந்து ஈஸ்வரமூர்த்தி இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார், நாங்க வந்து இப்போங்க செகண்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்ல இருந்து செகண்ட்ஸ் கழிவு ஆகிறத எடுத்துட்டு வந்து நாங்க பனியனு இது மாதிரி டிராயர் மாதிரி செஞ்சு நாங்க சேல்ஸ் பண்றோம். எங்களுக்கு எப்படி அது டாக்ஸ் கவர் ஆகுங்க சார்? அது நீங்க என்ன டர்ன் ஓவர் பண்றீங்க அதை சொல்லுங்க சார். டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா நாங்க மந்த்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு உள்ளதா வருங்க. அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் கவலையே இல்லை. நீங்க ஜிஎஸ்டி பத்தி கவலைப்படாம நீங்க பண்ற தொழில நிம்மதியா பண்ணுங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டியே வராதுங்க. நீங்க மாசம் 1,65,000 ரூபாய்க்கு மேல போனா தான் ஜிஎஸ்டியை பத்தி கவலை பண்ணணும். மாசம் 1,65,000 ரூபாய்க்குள்ள இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஆண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்குள்ளதான் இருக்கு. 1,65,000 தாண்டி 1,70,000 தொட்டுட்டீங்கன்னா ஜிஎஸ்டி பத்தி யோசிங்க, இல்லைன்னா யோசிக்காதீங்க. வெளி மாநிலத்துக்கு பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். வெளி மாநிலத்துக்கு பண்ணா மட்டும் தான் யோசிக்கணும். எல்லாம் உள் மாநிலம்ன்ற போது 20 லட்சம் தாண்டினாதான். ஓகே சார், அடுத்து காஞ்சிபுரத்துல இருந்து சுரேஷ் இணைப்புல இருக்கீங்க. சுரேஷ், உங்க கேள்வி என்ன? சார், நான் வந்து காஞ்சிபுரத்துல சுரேஷ் பேசுறேன் சார். கேள்வி கேளுங்க சுரேஷ். என்னோட என்னன்னா, நான் எந்த வாட்ல வந்து நான் வாட் பிசினஸ் ஒன்று பண்றேன் சார். வாட் எடுத்து ஒரு பிசினஸ் பண்றேன். மேன் பவர் சர்வீஸ் டாக்ஸ் வச்சு ஒரு பிசினஸ் பண்றேன் சார். சரி, நான் வந்து ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்றேன். உள்ள போனோம்னா எனக்கு வந்து அந்த ரெண்டுமே பண்ணணும்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 year பேக் வந்து கம்பெனியே கட்டிடுறாங்க. எனக்கு வந்து இந்த டாக்ஸ் எல்லாம் சர்வீஸ் டாக்ஸ் வந்து கம்பெனி எடுத்து கட்டுது. சரி, சொல்லுங்க. அதனால வந்து எனக்கு வந்து சர்வீஸ் டாக்ஸ்ல அந்த நம்பர் 1 எனக்கு எடுத்திருக்கிறோம். அது வந்து நான் கட்டினதே கிடையாது. இப்போ வந்து என்னோட ரெண்டுத்தையும் உள்ள அப்ளை பண்ண முடியுமா? அதான் என்னோட டவுட்டுங்க. இல்ல, ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு எவ்வளவு டர்ன் ஓவருங்க வருது? எனக்கு 1 crore மேல போகும் சார். 1 crore. அப்ப நீங்க சர்வீஸ் டாக்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா நீங்க மைக்ரேட் பண்ணிருக்கணுமே. ஏற்கனவே சர்வீஸ் டாக்ஸ் நம்பர் வச்சிருக்கீங்க. நான் எடுத்தப்போ சர்வீஸ் டாக்ஸ் என்ன ஆச்சுன்னா வந்து கம்பெனி கட்டணும்ன்ற மாதிரி ரூல்ஸ் வந்துச்சு சார். ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்துல உங்க கம்பெனி கட்டிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து அப்ப அதே மாதிரி இதுலயும் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் இருக்கான்னு பார்க்கணும். பட் மேன் பவர் ஏஜென்சி நீங்க பண்ணும்போது மேன் பவருக்கு நீங்க ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் தான். அதனால வந்து நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்க எடுத்துக்கிட்டா கூட கம்பெனி தான் கட்டும். இன்னும் ஃபைனல் லிஸ்ட் வரல ரிவர்ஸ் சார்ஜுக்கு, பட் பெரும்பாலும் இருக்கு, ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்துரும். ஓகே, அடுத்து கோவில்பட்டியில இருந்து சேனாதிபதி இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி கேளுங்க சேனாதிபதி. வணக்கம் மேடம். கேள்வி கேளுங்க சார். கோவில்பட்டியில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. நான் வந்து ஒரு நவதானியம் வியாபாரம் பார்க்கக்கூடிய டீலர் மேடம். ஓகே. அன்ரிஜிஸ்டர்ட் டீலர், அதாவது விவசாயிகள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோம். எங்க சுற்று வட்டாரத்தில் உள்ள விவசாயிகள்ட்ட இருந்து நவதானியங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சேல் பண்றோம். அப்ப அவங்க வந்து அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். சரி. டிஎன் வேட்ல வரும்போது எங்களுக்கு வரி கிடையாது. இப்ப இந்த இதுல வேட் இந்த ஜிஎஸ்டிலயும் டாக்ஸ் இல்லைன்றாங்க. இது வந்து அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் பர்ச்சேஸ்க்கு நாங்க உள்ள கொண்டு வரும்போது நாங்க டாக்ஸ் கட்டணுமா, வரி உண்டா, என்ன இதுங்கிறது டீடைல். உங்க டர்ன்ஓவர் எவ்வளவு? என்ன மேடம், என்னோட டர்ன்ஓவர் 1 கோடி மேடம் வரும் சார். ஓகே சார், நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வாங்க போற குட்ஸ் ஆல்ரெடி எக்ஸம்ப்டட் குட்ஸ். அதனால அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்ட வாங்கினாலும் உங்களுக்கு எக்ஸம்ஷன் தான். எக்ஸம்ஷன் தான். நீங்க விக்கும்போது தானியமா விக்கும்போது உங்களுக்கு எக்ஸம்ஷன் தான். ஆனா நீங்க இதே வந்து பிராண்டட் குட்ஸா விற்க போறீங்களா? நவதானியமா வாங்கி ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி பிராண்ட் போட்டு விற்க போறீங்களா? இல்ல, கிடையாது. மூடையா அப்படின்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கு வரி கிடையாது. டோட்டலி எக்ஸம்ப்டட். பட் நீங்க இந்த நவதானியத்தை தவிர உங்க கடையில வேற ஏதாவது சேர்த்து டாக்ஸபிள் குட்ஸ் எல்லாம் விக்கிறீங்களா? இல்ல, கிடையாது. அதாவது நீங்க 100% எக்ஸம்ப்டட் குட்ஸ் விக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனும் கிடையாது, எவ்வளவு வேணா வியாபாரம் பண்ணலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் டாக்ஸும் கிடையாது, எதுவுமே கிடையாது.
ஓகே, அழைத்ததற்கு நன்றி சேனாதிபதி. அடுத்து திருப்பூர்ல இருந்து மோகன் இணைப்புல இருக்கீங்க. மோகன், உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார். கேள்வி கேளுங்க மோகன். சார் நாங்க வருஷம் வந்து ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு வந்து சிறுதானியம் பிஸ்கட் முறுக்கு ஐட்டம்லாம் வீட்டுல கம்பெனில தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். சரி. அது வந்து வருஷம் ஒரு 40 to 50 லட்சம் ரூபாய் வந்து டர்ன் ஓவர் பண்றேங்க சார். ஓகே. அது வந்து எங்களுக்கு ஜிஎஸ்டில எப்படி இல்ல, நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கேள்வி தான் கேட்டாரு. இதே தானியத்தை நீங்க வந்து வித்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன். நீங்க அக்ரிகல்ச்சர் லிஸ்ட் இருந்து வாங்கும்போது அதே கேள்வி தான் கேட்டீங்க. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர் கேட்டார் கோவில்பட்டில இருந்து சேனாதிபதினு. உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கண்டினியூ ஆகுது, அதனால உங்களுக்கு இல்ல. நீங்க டாக்ஸபிள் குட்ஸ் ஏதாவது பண்ணீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். இவர் பிஸ்கெட்டா செஞ்சு விக்கிறாரு. இல்ல, ஒரு பிஸ்கெட் கம்பெனிக்கு கொடுக்குறேங்கிறாரு. ஓகே. பிஸ்கெட்டா பண்ணி வித்தாருன்னா 75 லட்சம் கீழே இருக்காரு. அப்படின்னா காம்போசிஷன் ஸ்கீம்னு ஒன்று போகலாம். பிஸ்கெட்டா பண்ணாருன்னா மேனுஃபேக்சரரா ஆயிடுவார். ஸோ மேனுஃபேக்சரர் அண்ட் டீலர் அப்படி இருந்தா அந்த டாக்ஸ் வந்து 2% டாக்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து தானியமா வித்தா சார் சொன்ன மாதிரி வந்து டாக்ஸ் கிடையாது. இதுவே பிஸ்கெட்டா பண்ணி வித்தா அந்த காம்போசிஷன் ஸ்கீம் கீழே போலாம். ஏன்னா 40 லட்சம் தான் டர்ன் ஓவர் சொல்றாரு. அப்படின்னா 2% டாக்ஸ்ல வந்துருவாரு. அடுத்து சென்னையில இருந்து சிவா இணைப்புல இருக்கீங்க. சிவா, உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் சார். கேள்வி கேளுங்க சிவா. நான் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனில வச்சிருக்கோங்க. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் டீலருக்கும் நாங்க வந்து டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு என்ன ஜிஎஸ்டிங்க? இப்ப டிரான்ஸ்போர்ட் குட்ஸ் நீங்க வேன் இதெல்லாம் வச்சிருக்கீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா நீங்க ஒன்றும் கட்ட வேண்டாங்க, அவங்களே கட்டுவாங்க. 5% ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்துல டிரான்ஸ்போர்ட் ஆஃப் குட்ஸ்க்கு கட்டுவாங்க. இவங்க ஜிடிஏன்ற சர்வீஸ் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா வந்து ரிவர்ஸ் சார்ஜ்ல வந்துடும். இவர் வந்து ஒரு கம்பெனி கொடுக்குறாருன்னா அந்த கம்பெனி வந்து ரிவர்ஸ் சார்ஜ்னு கட்டும். சார் சொன்ன மாதிரி 5% டாக்ஸ்ல பெரும்பாலும் இவருக்கு வந்துருது. இவர் வராது, கம்பெனி கட்டுற மாதிரி இருக்கும். இவர் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இது மட்டும் தான் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல வேண்டாம், அவசியம் இல்ல. பெரும்பாலும் இன்னொரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, பேச்சுலர்ஸா நாங்க தங்கியிருக்கோம், மாசத்துக்கு வந்து 20 நாளுக்கு மேல ஹோட்டல்ஸ்ல தான் சாப்பிடுறோம், 3,000 to 4,000 ரூபாய் எங்க பட்ஜெட்டா இருக்கு. இப்ப ஜிஎஸ்டிக்கு அப்புறமா வரி விதிக்க போறாங்க அப்படின்னும் போது நாங்க அதுக்காக தனியா பட்ஜெட் ஒதுக்கணுமா? என்ன எங்க மேல என்ன இம்பாக்ட் இருக்கும்? அதாவது வந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறதுல ஏர் கண்டிஷன் ரெஸ்டாரண்ட் இல்லாம இருந்துச்சுன்னா 12% தான். அதுவும் வந்து இவங்க வந்து ஒரு மெஸ்ல போய் சாப்பிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மெஸ்ல சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்க கேட்டரிங் அந்த அவங்களுக்கு வந்து 75 லட்சம், அதாவது அந்த மெஸ்ல வியாபாரம் பண்றவருக்கு வந்து 75 லட்சத்தை தாண்டல அப்படின்னா அவர் வந்து காம்போசிஷன் ஸ்கீம்ல 5% கட்டிட்டு போயிடுவாரு. ஸோ அது இருக்கு. ஸோ அதுக்கு மேல அவர் வந்து அந்த மெஸ்ல பண்றாங்கன்னா அவங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துப்பாங்க. பட் அவங்களுக்கு 12% தான். இவர் வந்து ஏர் கண்டிஷன் ரூம்ல போய் சாப்பிட போறது இல்ல, சாதாரண மெஸ்ல சாப்பிட போறதுனால 12% அவங்க கிரெடிட் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் சோ எனி பில் ரைஸ் இன்க்ரீஸ் வரும் தெரியாது, வரதுக்கு சான்சஸ் இல்ல. இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. என்னன்னு பார்த்தா 20 லட்சத்துக்கு ஒரு ஹோட்டல் டர்ன் ஓவர் பண்றதுன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு சின்ன மெஸ்னா உங்களுக்கு டாக்ஸே கிடையாது. 75 லட்சம் வரைக்கும் ஒரு ஹோட்டல் பிசினஸ் பண்ணுதுன்னா அதுக்கு வந்து 5% டாக்ஸ். நான் ஏசி ஹோட்டல் எடுத்துட்டா அதுக்கு வந்து 12% டாக்ஸ். ஏசி ஹோட்டல் ஆர் அவுட்டோர் கேட்டரிங் அதுக்குன்னு பார்த்தா 18% டாக்ஸ். ஸோ அழகா 0, 5, 12, 18ன்னு வரைமுறைப்படுத்த நல்லா எடுத்துன்னு போயிருக்காங்க. நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான். சரி, அடுத்து திருப்பூர்ல இருந்து சுரேஷ் இணைப்புல இருக்கீங்க. சுரேஷ், உங்க கேள்வி என்ன? மேடம், என்னுடைய கேள்வி பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அந்த சார்ட் என்னுடைய கேள்வி என்னன்னா, திங்கட்கிழமைக்கு அவங்க சொல்லும் போது நாங்க வந்து கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறோம், அதர் மாநிலத்துக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய குட்ஸ் அனுப்புறோம். அதுல சார் வந்து மண்டே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க வந்து ஜாப் ஒர்க்குக்கு நீங்க வந்து அதாவது சர்வீஸ் எங்களுக்கு பண்றவங்களுக்கு வந்து 18% இப்ப ஜிஎஸ்டில போட்டிருக்காங்க, அதை வந்து நீங்க கிரெடிட் எடுத்துக்கலாம்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. அதுல எனக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, என்னுடைய ஒரு இன்வாய்ஸே வந்து பாத்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு தான் போடுறோம். இந்த 600 ரூபாய்க்கு போற இன்வாய்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த கூட்ஸை வந்து வெளிமாநிலத்துக்கு அனுப்புறதுக்கு அந்த அவங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து 195 ரூபாய் நாங்க கொடுக்குறோம், பேக்கிங் கொண்டு போய் சேர்க்கறதுக்கெல்லாம். இதுக்கு 18% வந்து ஜிஎஸ்டில போட்டிருந்தாங்கன்னா 35 ரூபாய் 10 காசு வந்து அவங்களுக்கு வந்து அதை நாங்க கிரெடிட்டா எடுத்தோம்னா இந்த 600 ரூபாய்க்கு கார்மெண்ட்ஸுக்கு 5% தான் போட்டுக்கிறாங்க. இதுக்கு நான் வந்து ஜிஎஸ்டி கட்டினா 30 ரூபா தான் ஆச்சு. மீதி 5 ரூபா நமக்கு எக்ஸ்ட்ரா தான் அந்த அவங்க கிட்ட நாங்க கொடுக்குறோம். இத வந்து கழிச்சிட்டு அவங்க தான் கவர்மெண்ட் தானே நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. இதை என்ன இல்ல இதை இல்லாம நாங்க கட்டணுமா, என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. சார், நீங்க கட்டும்போது நீங்க எவ்வளவு கட்டிருக்கீங்களோ, நீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களா, நீங்க கட்டும்போது சில இதெல்லாம் 18%ல கட்டுறீங்க,
ஆனா நீங்க விற்கும்போது 5% தான் போகுது. அப்படி போகும்போது உங்களுக்கு வந்து மீதி எக்ஸஸ் கிரெடிட் இருக்கு. எக்ஸஸ் கிரெடிட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதுல வந்து குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சினால ரீஃபண்ட் வராது. இது இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் வாங்கக்கூடிய இன்புட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து 18%ல வருது, இவர் விற்கக்கூடிய இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5% வருது. ஸோ அவருக்கு பாத்தீங்கன்னா 13% டாக்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா சில செக்டார்ஸ்க்குலாம் இந்த 13% அக்யூமுலேஷனை ரீஃபண்டா அவர் கரெக்டா சொன்னார், அருமையா சொன்னார். கவர்மெண்ட் தானே எனக்கு ரீஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த கவர்மெண்ட்டுக்கு மட்டும் சொல்லல, இந்த ரீஃபண்ட் கான்செப்ட் வரல. நிறைய பேர் இதை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் செக்டாருக்கும் இந்த 13% இது மாதிரி அக்யூமுலேட் ஆகுதுன்னு இவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்னு ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரம் தீர்வு வரும்னு எதிர்பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இந்த 13%க்கு விடை இல்லை. ஓகே சுரேஷ், உங்களுடைய கேள்விக்கான விடையை அரசாங்கம் தரும் வரை நாம காத்திருக்க வேண்டிய நிலை தான் இருக்கு. தொடக்கத்துல கரூரில் இருந்து சரவணன் இணைப்புல இருக்கீங்க. சரவணன், உங்க கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் சரவணன், உங்க கேள்வியை கேளுங்க. மேடம், நான் வந்து பிரிக்யூட்டட்னு சொல்லி ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஓகே. அது ரா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் வேஸ்ட். ஆனா அதுக்கு வந்து பில்லு வந்து பர்ச்சேஸ்க்கு வந்து பில்லே கிடையாதுங்க. இப்ப நான் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து 5% வேட்ல நான் கம்பெனிக்கு கொடுத்துட்டு இருக்கிறேங்க. சரி. இப்போ வந்து மறுபடியும் அந்த பர்ச்சேஸ்ல வந்து இப்போ நம்ம வேட்டை கட்டிட்டா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பத்தி இப்போ நான் பர்ச்சேஸ் அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்ல வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது இதுவரையிலும் இல்லைங்க, பில்லே கிடையாது. இல்ல இப்ப நீங்க வந்து இப்ப நீங்க எவ்வளவு பிசினஸ் பண்றீங்க? முதல்ல 2 crores வருங்க சார். 2 crores வரீங்க. உங்களுடைய அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்னா அது என்ன வேஸ்ட்? அதாவது தென்னையில் வரக்கூடிய வேஸ்ட் அக்ரிகல்ச்சர், எனி அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், அதாவது முள்ளு, ரா மெட்டீரியலுங்க, அதாவது அந்த மரத்தூள் இது எல்லாமே வருங்க. இப்போதைக்கு அதுக்கு டாக்ஸ் கிடையாது இல்லையா? ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, நீங்க அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்டேருந்து வாங்கினா கூட நீங்க வாங்குற குட்ஸுக்கு டாக்ஸ் இருந்தாதான் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்துல டாக்ஸ் கட்டணும். இப்ப நீங்க வாங்குற குட்ஸுக்கு டாக்ஸ் கிடையாது. இப்ப வந்து நெல்லுல இருக்கிற உமிக்கு டாக்ஸ் கிடையாது, அஸ்குக்கு டாக்ஸ் கிடையாது. அந்த டாக்ஸ் கிடையாத குட்ஸை நீங்க வாங்கினீங்கன்னா, நீங்க அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்ட இருந்து வாங்கினாலும் நீங்க ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்துல டாக்ஸ் கட்டணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்க விற்க பொருளை வச்சு டாக்ஸ் கிடையாது. வாங்குற பொருளுக்கு ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்ட வாங்கினா டாக்ஸ் உண்டுனா, அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்ட வாங்கினா டாக்ஸ் உண்டு. வாங்க போற பொருளுக்கு ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்ட டாக்ஸ் கிடையாது, பிகாஸ் இட் இஸ் an exempted goods அப்படின்னா, அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்ட்ட வாங்கினாலும் நீங்க வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்துல டாக்ஸ் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. அதனால உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. அடுத்து சென்னையில இருந்து மதன் இணைப்புல இருக்கீங்க. மதன், உங்க கேள்வி என்ன? மேடம், இந்த இப்போ ஸ்டீல் பர்னிச்சர் நாங்க செய்யறோம். அதுக்கு வந்து இப்போ 5% கொடுத்து நாங்க ஸ்ட்ரீட் மெட்டீரியல் எடுக்கிறோம். சரி. இப்போ வந்து 15% கொடுத்து எடுக்கணுங்க மாதிரி வருது. அப்படி 15% கொடுத்து எடுத்தா நாங்க இப்ப 15% தான் பில்லே போடுறோம். அது எப்படி இனிமேல் பில்லு போடுறது, அது என்னன்னு புரியல எனக்கு. அதான் இப்ப பாத்துட்டு இருக்கிறோம். அதாவது ஸ்டீல் மெட்டல் நீங்க என்ன வாங்குறீங்கன்னா, இது வரைக்கும் 5% கொடுத்து வாங்குறதுங்கிறது 5% வேட் கொடுத்து வாங்கிருக்கீங்க. ஏற்கனவே ஸ்டீலுக்கு வந்து 12.5% எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு. அதனால நீங்க இப்ப வாங்கும்போது அதை சார்ஜ் பண்ணி வாங்குவீங்க. நீங்க விற்கும் போது பண்ணிட்டு நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை கிரெடிட் எடுத்துக்கிடுவீங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் வராதுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஓகே, அழைப்புக்கு நன்றி திருமதன் சார். ஒருத்தர் வந்து 20 lakhs கீழே தான் ஆனுவல் டர்ன் ஓவர் வச்சிருக்காரு. 16-17 லட்சம் தான் அவருடைய டர்ன் ஓவர் இருக்குன்னு வச்சுப்போம். திடீர்னு அவர் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணல, எதிர்பாராத விதமா அவருக்கு ஒரு பல்க் ஆர்டர் கிடைச்சு அவர் வந்து 20 lakhs டர்ன் ஓவரை தாண்ட நிலை இருக்குன்னா அவர் என்ன பண்ணணும்? சட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 20 லட்சம் தாண்டும் போது நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். 19,99,000 வரைக்கும் 20 லட்சம் வந்துருச்சுன்னா, என்னைக்கு 20 லட்சம் வருதோ அன்னிலேருந்து 30 நாளைக்குள்ள அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனை வாங்குங்க. நீங்க அந்த 20 லட்சம் தாண்டினதுல இருந்தே நீங்க டாக்ஸ் லெவி பண்ணணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்து முதல்ல நீங்க எப்போதும் கொடுக்குற இன்வாய்ஸை கொடுங்க. திருப்பி ரிவைஸ்ட் இன்வாய்ஸ் வந்து ஜிஎஸ்டி நம்பரோட நீங்க வந்து ரிவைஸ்ட் இன்வாய்ஸ் கொடுக்கணும். அதனால நீங்க 20 லட்சம் வந்ததுல இருந்து 30 நாளைக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணா போதும். ஓகே, அதுக்கு ஒரு மாச கால அவகாசம் எப்போதுமே இருக்கு. இப்ப இல்ல, பழைய சட்டங்கள்லயும் இருக்கு, வேட் சட்டத்திலயும் இருக்கு, எக்ஸைஸ் சட்டத்திலயும் இருக்கு, சர்வீஸ் சட்டத்திலயும் இருக்கு. அப்ப பழைய சட்டத்துல வந்து அந்த வேட்ல வந்து 10 லட்சம்னா 10 லட்சம் தாண்டதுக்கு அப்புறம் தான். அப்ப அதுல வேட் சட்டத்துல என்ன பண்ணாங்கன்னா, 9 லட்சம் தாண்டோடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னாங்க. சர்வீஸ் டாக்ஸ்லயும் அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு குஷன் வச்சிருந்தாங்க. இதுல அந்த மாதிரி ஒரு குஷன் வைக்கல. நீங்க லிமிட்டை தாண்டதுக்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணா போதும். ஓகே, அடுத்து திருச்சியில இருந்து ஸ்ரீராம் இணைப்புல இருக்கீங்க. ஸ்ரீராம், உங்க கேள்வி என்ன?
வணக்கம் மேடம். எனக்கு ஆக்சுவலா நான் சின்ன லெவலில் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பர்சனலைஸ்ட் கிஃப்ட் மேனுஃபேக்சரிங் பண்றோம். மேனுஃபேக்சர்னா ரா மெட்டீரியல் வாங்கி நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். அதுல இருந்து இப்போ நாங்கள் வந்து பேங்க்ல லோன் கேட்டா என்ன சொல்றாங்க, ஜிஎஸ்டி வரட்டும், நான் வந்து டாக்ஸிங் கேட்கறாங்க. நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், கொஞ்சம் பெரிய லெவலில் கொண்டு போகணும், லோனுக்காக அப்ளை பண்ணா உங்க டின் நம்பர் இருக்கான்னு கேட்கறாங்க. நாங்கள் சின்ன லெவலில் தாங்க பண்றோம். அடுத்த லெவலுக்கு போகணும்னா இது கொஞ்சம் சங்கடமா இருக்க முடியும். எப்படி மேடம் பண்றது அடுத்த லெவல்? சின்ன லெவல்னா எவ்வளவு பண்றீங்க பிசினஸ்? இல்ல எனக்கு ஐடி கட்டுறேன். அதர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்ல இருந்து ஐடி கட்டுறேன். இப்பதான் இது ஆரம்பிச்சிருக்கோம். சரி, எவ்வளவு வரும்னு எக்ஸ்பெக்டேஷன் தெரியாது. நீங்க பேங்க்ல வந்து பிசினஸ்க்கு பணம் வேணும்னா நீங்க எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றீங்கன்னு சொல்லணும். அந்த டர்ன் ஓவர் எவ்வளவு பண்றீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. சின்ன லெவல்ல பண்றேன் அப்படிங்கிறீங்க. இல்ல இப்பதான் ஜஸ்ட் மெஷினரி வாங்குறதுக்காக கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்க அது டாக்ஸ் எவ்வளவு வரும் தெரியும். எக்ஸெப்ட் ஏன்னா அது கிஃப்ட் ஐட்டமுக்கு எவ்வளவு பண்ணவும் தெரியாதுல்ல சார். ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்றோம் சார். கிஃப்ட் ஐட்டம் ஸ்பெசிஃபிக்கா இல்லாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நார்மலா 18% வந்துரும் சார். கிஃப்ட் ஆல் த ஐட்டம்ஸ் வில் பி ஜென்ரலி கம் அண்டர் 18%. பட் நீங்க வாங்க போற ரா மெட்டீரியல் மற்ற இதுக்கெல்லாம் என்ன டாக்ஸ் கட்டுறீங்களோ அதை கிரெடிட் எடுத்துக்கலாம். அப்படிங்க. ரெண்டாவது வந்து இப்போ நீங்க மிஷினரி வாங்கினீங்கன்னா அதுல ஜிஎஸ்டி சஃபர் ஆனாலும் அதோட கிரெடிட்டை எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டின் நம்பர் கம்பல்சரியாக கேட்குறாங்கன்னா உங்களுக்கும் அது வந்து எடுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா 20 லட்சம் வரணும்னு வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேணாம். ஜிஎஸ்டி சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வாலண்டரியாக எடுத்துக்கலாம். கம்பல்சரியாக நீங்கள் உங்கள் இஷ்டம் பட்டிங்கன்னா 20 லட்சம் இருந்தால் கூட எடுத்துக்கலாம், எடுக்க வேண்டாம்னு எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே டேக்ஸ் வாங்கி கவர்மெண்ட் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து கிருஷ்ணகிரியிலேருந்து சண்முகம் இணைப்பில் இருக்கீங்க. சண்முகம், உங்கள் கேள்வி என்ன? சார் நான் படவனூர் கேட்டுக்கேன், கிருஷ்ணகிரின்னு. கேள்வி கேளுங்க சார். சார் இப்போ நான் சின்னதாக ஒரு கடை வச்சிருக்கேன். சரி. அதில் வந்து பிஸ்கெட்டுக்கு எல்லா இதுவும் வந்து 14.50% போட்டிருக்காங்க. 14%. ஓகே. அது வந்து இன்னும் அதிகரிக்குங்களா இன்னும் கம்மி ஆகுங்களா? இந்த பிரிட்டானியா அந்த இது இல்லைங்களா இந்துஸ்தான் பிஸ்கெட் வெரைட்டிஸ்க்குலாம் உங்களுக்கு 28% வரைக்கும் போகுங்க. அதாவது இப்போ வந்து நீங்க 14 கட்டுறது வந்து வேட் மாத்திரம் தான் கட்டுறீங்க. எக்ஸைஸ் டியூட்டி கட்டல. எக்ஸைஸ் டியூட்டியும் சேர்த்து பார்த்தா உங்களுக்கு 29% கீழே வருது, கிட்ட வருது. அது இப்போ 28% ஜிஎஸ்டியா ஸ்டெபிலைஸ் ஆகும். பெரும்பாலான பிஸ்கெட்ஸ் வந்து 28 தான் வருது. சில வேறுபாடுகள் இருக்கு. சிலது 18 வருது, 12 வருது. பட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 28 வருது. 28% வரும். அடுத்து திருப்பூர்ல இருந்து சுரேஷ் இணைப்புல இருக்கீங்க. சுரேஷ், உங்க கேள்வி என்ன? சார் நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கன்சர்ன் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு மார்க்கெட்டிங் கன்சர்ன்ல வந்து இப்போ நான் 70-80 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து இயர்லி டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. இது வரைக்கும் நான் வாங்கிட்டு இருக்கிற பொருளை வந்து பாதி பொருள் வந்து டாக்ஸ் இல்லாம தான் வந்து இப்ப தமிழ்நாட்டில் இருந்தது. இப்போ வந்து டாக்ஸ் போட்டிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ 70-80 லட்சம் ரூபாய்க்கு நான் பண்றதுனால இதுக்கு என்ன சார்? இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க? அவருக்கான எந்த மாதிரி பண்ற மாதிரி? நீங்க 70-80 கரெக்டா சொல்லணும். 75 லட்சத்துக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க காம்போசிட் டாக்ஸ் as a trader 1% கட்டினா போதும். 80 லட்சம்னா நீங்க பில்லு போட்டு ஜிஎஸ்டிஎன் போட்டு கிரெடிட் எடுத்து பண்ணணும். சோ நீங்க என்ன பண்ண, ரெண்டாவது நீங்க என்ன பொருள்னு சொல்லல. நீங்க 70 லட்சத்துக்கு மார்க்கெட்டிங் பண்றேன்னா நீங்க வந்து கையை மாத்தி விட்டுட்டு கமிஷன் மாத்திரம் 70 லட்சம் பண்றீங்களான்னு நீங்க சொல்லல. நீங்க வாங்கி நீங்க விற்கிறீங்களா இல்ல கமிஷன் மாத்திரமே உங்களுக்கு 70-80 லட்சம் வருதா? அதுவும் நீங்க இருக்கு கரெக்டா சொல்லணும். கமிஷன் மாத்திரம் பண்ணீங்கன்னா 20 லட்சத்துக்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் உண்டு. இந்த காம்போசிஷன் ஸ்கீம்லாம் கிடையாது. இன்கேஸ் கமிஷன் பண்ணல, ரெகுலரா பண்ற 70 லட்சம் சொன்னா அப்படின்னு எடுத்துட்டா காம்போசிஷன் ஸ்கீம் போலாம். இவர் டீலர் அப்படின்ற பட்சத்தில் காம்போசிஷன் ஸ்கீம் போலாம். அப்ப வந்து 1% டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஓகே. அடுத்து தூத்துக்குடியில இருந்து அந்தோனி ராஜ் இணைப்புல இருக்கீங்க. உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் அந்தோனி ராஜ். உங்க டிவியை பார்க்காம போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுடைய கேள்வியை கேளுங்க ப்ளீஸ். சரிங்க மேடம். நான் வந்து பவர் பிளான்ட் கான்ட்ராக்டர் மேடம். பவர் பிளான்ட் பிரைவேட் கம்பெனி கான்ட்ராக்டர். ஓகே. நான் வந்து 5% மெட்டீரியல் வாட்டு கட்டி மெட்டீரியல் வாங்கி, பட் நான் வந்து கம்பெனிக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி மேன் பவர் விட்டு 14.5 டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு பில் பண்றோம். சரியா? சரி. அத வந்து நான் வந்து பில் பண்ணி பில் வர்றதுக்கு ஒரு 6 months 7 months ஆகுது. ஆனா நான் 3 monthsக்கு ஒரு டைம் வந்து நான் வந்து அவங்களுக்கு சர்வீஸ் டாக்ஸ் வந்து கம்பல்சரி கட்டி ஆகணும். அதுக்கு பிறகு கம்பெனில இருந்து பைசா வரல, சர்வீஸ் டாக்ஸ் வரல அப்படின்னு நான் வந்து கெட்டாம இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் இடம் கொடுக்க மாட்டேங்குது. கண்டிப்பான முறையில் கெட்டின அமௌண்ட் ரிட்டர்ன் வாங்க முடியல. ஓகே. சரியா? இப்போ நான் வாட்டு கட்டுற வாட்டு நம்ம 5% நான் கெட்டி மெட்டீரியல் வாங்குறேன் இல்லையா, இந்த வாட்டு வந்து ஜிஎஸ்டியோட லிங்க் ஆயிருமா இப்போ? ஆமா. இப்ப வந்து நீங்க சர்வீஸ் ப்ரொவைடரா இருக்கிறதுனால உங்க வேட் வந்து இனிமே வேட்டே வராது, ஒன்லி ஜிஎஸ்டி தான். உங்களுக்கு 18% வரும். நீங்க சொல்ற மாதிரி சட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க,
அவங்க ஒரு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்திருப்பாங்க, அது இனிமேல் கிரெடிட்லாம் எடுத்துக்க முடியாது, ரிவர்ஸ் ஆக வேண்டி வரும். அதனால மேக்ஸிமம் 6 monthsக்குள்ள பேமெண்ட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள்ல அவங்க இருக்காங்க. கரெக்ட். ஓகே சார், வேறு இப்போ இந்த பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டினால சில எக்ஸம்ஷன் எண்ட் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஏற்கனவே. அவங்கள லோனோட ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்காது, அந்த மாதிரியான சில எக்ஸம்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அதை பற்றி நம்ம எலாபரேட்டாக கேட்கறதுக்கு முன்னாடி சென்னையிலிருந்து முத்துக்குமார் இணைப்பில் இருக்காங்க. முத்துக்குமார், உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம் மேடம். நான் வந்து இப்போ பஜார்ல கடை வச்சிருக்கேன் சார், தருமபுரி பஜார்ல. சரி. நான் வந்து ஃபாரின் குட்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது டிவி, ஏசி, அது போக சோப்பு எல்லாமே எல்லாம் ஃபாரின்ல இருந்து வர்றவங்க எல்லாருமே நம்ம கடையிலே வந்து கொடுத்து போயிடுவாங்க. நான் அதை வந்து இது பண்ணுவேன். எனக்கு வந்து பேங்க் இதே கிடையாது, எதுவுமே கிடையாது. சேல் டாக்ஸ் வந்து நான் டிவி இதெல்லாம் சேல் பண்ணும்போது சேல் டாக்ஸ் பிடிச்சாங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட வாங்குறவங்களே அவங்க சேல் டாக்ஸ் கட்டிக்கிடுவாங்க. நான் எதுவும் கடையில இருந்து நான் இது பண்றது இல்லை. உங்க டர்ன் ஓவர் எவ்வளோ, உங்க வருமானம் எவ்வளோ? ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா வரும். ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும்? 5 லட்ச ரூபா வரும். ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்றீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட வந்து மாசத்துக்கு வந்து 1.5 கோடி பண்றீங்க, வருஷத்துக்கு 18 கோடி பண்றீங்க. யூ ஆர் எ வெரி பிக் ட்ரேடர். கட்டாயமா நீங்க ஜிஎஸ்டி நம்பர் ரெஜிஸ்டர் வச்சுக்கணும். நீங்க வாங்குற குட்ஸ் யார்கிட்ட வாங்குறீங்களோ அந்த குட்ஸுக்கு உரிய ரேட்டை வந்து இப்ப வந்து 18% 28% நீங்க கட்டிட்டு விற்கிறவங்கள்ட்டேருந்து வாங்கும்போது அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி நீங்க கிரெடிட் எடுத்துட்டே போயிடலாம். அதுதான் உங்களுக்கு நல்லது. அதனால இன்கம் டாக்ஸ் பிரச்சனையும் வராது, ஜிஎஸ்டிஎன் பிரச்சனையும் வராது. ஓகே, அடுத்து சென்னையில இருந்து தீனா இணைப்பில் இருக்கீங்க. தீனா, உங்க கேள்வி என்ன? ஹலோ சார். கேள்வி கேளுங்க தீனா. சார், நான் வந்து சின்ன கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் மூலியமா சேர்ந்து ஒரு பொருளை சப்ளை பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் தான் சார் டர்ன் ஓவர் ஆகுது. சரி. அது நான் பான் நம்பர் மூலியமா தான் இவ்வளோ சப்ளை பண்ணிருந்தேன். 3 வருஷமா போயிருந்து சார். இப்போ ஜிஎஸ்டி நம்பர் அதுக்கு வாங்கலாமா சார்? இல்ல நீங்க வருஷத்துக்கே 3 லட்சம் தானே சப்ளை பண்றீங்க. ஆமா சார், அவ்வளவுதான் சார் வருது. அப்போ உங்களுக்கு தேவையில்லைங்க. 20 லட்சம் நீங்க உள்மாநிலத்தில் தானே பண்றீங்க எல்லாமே சப்ளை பண்றது. சரி, அவர் உள்மாநிலத்தில் தான் பண்றாரு அப்படின்ற பட்சத்தில் 20 லட்சம் இருந்தால் வேண்டாம். இதுலயே ஒரு சந்தேகம் இருக்கு. 20 lakhsக்கு கீழே சார் சென்னையில இருந்து இன்னொரு காலர் இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஹலோ, உங்க கேள்வி கேளுங்க சார். சார், இப்போ நான் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி. அந்த பேக்கிங் மெட்டீரியல்லாம் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ மாசம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் தான் என்னோட சேல்ஸ் இருக்கு. இப்போ வருஷத்துக்கு 12 லட்சம் 20 லட்சத்துக்குள்ள தான் வருது. நான் ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணுமா எடுக்க வேணாமா? அண்டை மாநிலத்துக்கு ஏதாவது சேல் பண்றீங்களா? இல்ல, அண்டை மாநிலத்திலிருந்து வாங்கிட்டு இருக்கேன் சார், பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அண்டை மாநிலத்திலிருந்து வாங்குற பட்சத்துல நீங்க ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கணும், நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், டாக்ஸ் லெவி பண்ணணும். நீங்க அண்டை மாநிலத்துல குட்ஸ் வாங்கல, அண்டை மாநிலத்துக்கு விற்கல அப்படின்னா ஜிஎஸ்டி வாங்க தேவையில்லை. சார், அடுத்து சென்னையில இருந்து ராஜேந்திரன் இணைப்பில் இருக்கீங்க. ராஜேந்திரன், உங்க கேள்வி என்ன? ராஜேந்திரன் இணைப்பில் இருக்கீங்க, உங்க கேள்வியை கேட்கலாம். சார், குட் மார்னிங். நான் வந்துட்டு சார் நான் வந்து ஒரு கன்சல்டன்ட். ஓகே, நான் வந்துட்டு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்டேஷனரி ஐட்டம் வந்துட்டு ஒரு டீலர் கிட்ட இருந்து வாங்குறேன். அண்ட் அவர் வந்து காம்பவுண்டிங்ல வந்துட்டு அவரு கட்டுறாரு. இப்போ நான் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்ல நான் டாக்ஸ் பே பண்ணணுமா? கண்டிப்பா வேண்டாம். அதாவது இந்த ரிவர்ஸ் சார்ஜ், இந்த பர்ச்சேஸ் டாக்ஸ்ன்றது வந்து நீங்க ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் டீலர்ட்டேருந்து வாங்கினீங்கன்னா தான் இந்த ரிவர்ஸ் சார்ஜ் பர்ச்சேஸ் டாக்ஸ்ன்றது வரும். நீங்க ஒரு காம்போசிஷன் ஸ்கீம் டீலர்ட்டேருந்து வாங்குறீங்க. காம்போசிஷன் ஸ்கீம் யார் போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ரெஜிஸ்டர்ட் டீலர் தான் காம்போசிஷன் போக முடியும். ஸோ நீங்க வாங்குறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ரெஜிஸ்டர்ட் டீலர்ட்டேருந்து தான் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ் சார்ஜ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் டாக்ஸும் கட்டுவாரா, அதை கிரெடிட்டாக எடுத்துக்க முடியாது. இது உங்களுக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வராது சார். மற்றபடி நீங்க பர்ச்சேஸ் டாக்ஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஓகே சார், அடுத்து பெங்களூர்ல இருந்து பாலமுருகன் இணைப்பில் இருக்கீங்க. பாலமுருகன், உங்க கேள்வியை கேட்கலாம். சார், ட்ரேடிங் பண்றோம் சார். ஒண்ணு சரி. அலுமினியம் வெசல்ஸ். அது இப்ப ஸ்டாக் இருந்ததுன்னா அடுத்து நான் இப்ப 20 lakhs ஸ்டாக் இருக்குன்னா அடுத்து நான் இப்ப எக்ஸாம்டட் சார் நான் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம். ஓகே. நான் இப்ப சேல் பண்ணும்போது நெக்ஸ்ட் 12% டாக்ஸ் இருக்கு. சரி. அது இப்ப நான் சேல் பண்ணும்போது எனக்கு அப்படியே ஃபுல் கலெக்ட் பண்ற டாக்ஸ் அப்படியே கட்டணுங்களா, இல்ல அதுல எதுவும் டிஸ்கவுண்ட் ஆகும் சார்? நீங்க எக்ஸைஸ் இன்வாய்ஸ் வச்சிருக்கீங்களா? வாங்கும்போது எக்ஸம்டட் குட், வேட்ல எக்ஸம்ட், எக்ஸைஸ் இன்வாய்ஸ் இருக்கா? இன்வாய்ஸ் இல்லைங்க சார், அலுமினியம் வெசல்ஸ் எல்லாமே. இல்ல நீங்க மேனுஃபேக்சர் பண்ணீங்களா இல்ல நீங்க அப்படியே வாங்கி விக்கிறீங்களா? ட்ரேடிங் சார்.
ட்ரேடிங் தான், வாங்கி தான் விக்கிறீங்க. ஆமா சார். உங்களுக்கு வந்து இந்த மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாங்க இல்லையா? இப்ப எக்ஸாம்பிள் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அது வேட் எக்ஸம்ஷன்ங்க. ஆமா சார். வேட்டுக்கு எக்ஸம்ஷன். இந்த அலுமினியம் வந்து வாங்கி வந்து வெசலா கன்வெர்ட் பண்றாங்க இல்லையா, தயாரிக்கிறாங்க இல்லையா பாத்திரமா? ஆமா சார். அவங்க வாங்கி தயாரிக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸைஸ் டியூட்டி இருந்திருக்கும். ஓகே சார். ஆமா, அந்த 12% டியூட்டி இருந்திருக்கும் அதுக்கு. அந்த 12% இருந்ததுனால தான் இப்ப ஜிஎஸ்டில 12% கொண்டு வராங்க. அவங்க டியூட்டி இன்வாய்ஸ், கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட், சிடிசி டாக்குமெண்ட் கொடுக்குறாங்களான்னு பாருங்க. இல்லைன்னா உங்கள்கிட்ட இன்வாய்ஸ் இருந்து, இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து வேட் பே பண்ண வேட்டோட இன்வாய்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எக்ஸைஸ் டியூட்டி சஃபர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா நீங்க வந்து 40% அதை வித்துட்டு 40% கிரெடிட் எடுத்துக்கலாம். அந்த 12% சார்ஜ் பண்ணிட்டு, ஏன்னா இது 12% ஐட்டமா வருது. எக்ஸைஸ் டியூட்டி இன்வாய்ஸ் கிடைக்கலன்னா உங்களுக்கு வந்து 40% தான் கிரெடிட் வாங்க முடியும். சார், இப்போ 20 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது, ஆனா ஆப்ஷனல் தான். ஒருவேளை அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்கான ஸ்பேஸ் இல்ல. எப்போதுமே வந்து இந்த ஜிஎஸ்டி சட்டத்துல மாத்திரம் இல்ல, முன்னாடி இந்த சர்வீஸ் டாக்ஸ், எக்ஸைஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு டாக்ஸபிள் டர்ன் ஓவர் இல்ல டாக்ஸபிள் ஒரு டிரான்சாக்ஷனுமே இல்லைன்னா நில் ரிட்டர்ன் எப்போதுமே ஃபைல் பண்ணலாம். அதுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷனே கிடையாது. நீங்க சொன்னதுல ஒரு பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். நான் 20 லட்சத்துக்கு கீழே இருக்கேன்னா எவ்வளவு கீழே இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு 0 டிரான்சாக்ஷன் தான் நில் ரிட்டர்ன் வரும். இல்ல நான் 15 லட்சம் தான் இருக்கேன், நான் வாலண்டியர் ரெஜிஸ்டர் பண்ணா அந்த 15 லட்சம் வந்து அப்பனா வந்து நான் அதுக்கு மேல இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்புறம் இருக்கிறதுக்கு டர்ன் ஓவருக்கு டாக்ஸ் கட்டணும். ஸோ நீங்க சொல்ற நில் ரிட்டர்ன் சிச்சுவேஷன் எப்போ வரும்னா எனக்கு டர்ன் ஓவரே இல்ல அப்படின்ற பட்சத்துல நில் ரிட்டர்ன் நம்பர் மாத்திரம் வாங்கி வச்சிருக்கேன், பிசினஸே பண்ணல. ஓகே, பட் அதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா ரெஜிஸ்டர் பண்றது வந்து நாட் அட்வைசபிள். இல்ல, அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி சிச்சுவேஷன் மாதிரி வரும். அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், நான் ஒன்றும் கையை விட்டு கட்டலையே. ஓகே, இப்போ 20 லட்சத்துக்குள்ள நீங்க வந்து அதாவது நான் எந்த ஒரு இன்டைரக்ட் டாக்ஸையும் வந்து எந்த ஒரு மேனுஃபேக்சரரோ இல்ல ஒரு வியாபாரியோ இல்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரோ அவர் கட்டுறது இல்ல, அடுத்தவங்கள்ட்ட வாங்கி கட்டுறேன். இப்ப நான் 20 லட்சத்துக்கு வியாபாரம் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து 20 லட்சத்துக்குள்ள பண்றேன். இப்போ ஒரு பொருள் விற்கிறேன், அதுக்கு 12% வரினா நான் வாலண்டியரா ரெஜிஸ்டர் பண்ணேன்னா அந்த பொருளுக்குரிய 12% வரியா உங்களுக்கு விற்கிறேன்னா உங்கள்ட்ட இருந்து வாங்கி அரசாங்கத்திட்ட கட்ட போறேன், என் கையை விட்டு கட்ட போறது இல்ல. ஓகே, அப்ப 20 லட்சத்துக்குள்ள கீழே இருக்கிறவர் என்ன பண்றாரு, அவர் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா நீங்க வந்து அந்த பொருளை வாங்குறீங்க, நீங்க அந்த 12% வரி கட்ட மாட்டீங்க. ஆனா நீங்க ரெஜிஸ்டர்ட் டீலரா அதை யூஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து நீங்களே கையை விட்டு வரி கட்டுவீங்க. சோ உங்களை பொறுத்தவரை ரெஜிஸ்டர்ட் டீலர்ட்ட வாங்கினாலும் அன்ரெஜிஸ்டர்ட் டீலர்ட்ட வாங்கினாலும் ஒரே இதுதான். அப்படிங்கும்போது நிறைய பேர் வாலண்டியரா ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடுவாங்க. அதுதான் இதோட சிஸ்டத்தோட தாத்பரியமே. ஓகே சார், கம்போசிஷன் ஸ்கீமை பற்றி நம்ம தொடக்கத்திலேருந்தே திரும்ப திரும்ப பல கேள்விகளை வந்து சந்திச்சு வந்திருக்கோம். கம்போசிஷன் ஸ்கீமில் யாரெல்லாம் பதிவு பண்ணலாம், யாரெல்லாம் பதிவு பண்ணுறது நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு கொடுக்க முடியுமா? அதாவது கம்போசிஷன் ஸ்கீம்னு சொல்றது வந்து 3 பேருக்கு தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வெளிமாநிலத்திலேருந்து குட்ஸ் வாங்கக்கூடாது, வெளிமாநிலத்துக்கு குட்ஸ் விற்கக்கூடாது. இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ரெண்டாவது வந்து அவங்களுடைய அவர் ஒரு மேனுஃபேக்சரர் ட்ரேடரா இருக்கலாம், இல்ல ஒரு ட்ரேடரா இருக்கலாம், இல்ல ஒரு கேட்டரிங் கான்ட்ராக்டரா இருக்கலாம். அவங்களோட டர்ன் ஓவர் வந்து 75 லட்சத்துக்குள்ள இருந்தால் அவங்க காம்போசிஷன் ஸ்கீம் போகலாம். பட் நான் இங்க என்ன சொல்லுவேன் அப்படின்னா, காம்போசிஷன் ஸ்கீம் உங்களுக்கு ரியலாவே அட்வான்டேஜ் இருக்கா என்ன பிராக்டிக்கலா கேட்டீங்கன்னா, யார் காம்போசிஷன் ஸ்கீம்னா B2C பண்றவங்க காம்போசிஷன் ஸ்கீம் போங்க. கஸ்டமருக்கு டைரக்டா வைக்கிறவங்க, ஏன்னா அவர் போய் வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை எடுத்துக்க மாட்டாரு. அதனால நீங்க B2B பண்றீங்களா, உங்களுக்கு காம்போசிஷன் ஸ்கீம் அட்வைஸ் கிடையாது. ஏன்னா உங்கள்கிட்ட வாங்குறவர் வந்து நீங்க சார்ஜ் பண்ண அந்த 2% 1% வந்து அவர் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. உங்கள்கிட்ட வாங்குறதுனால அவருக்கு அட்வான்டேஜ் கிடையாது. காரணம் என்னன்னா, நீங்க டாக்ஸ் கட்டி வாங்கியிருப்பீங்க, அவர் வாங்கும்போது டாக்ஸ் கட்டி தான் வாங்கியிருப்பாரு. இப்ப 100 ரூபா பொருள் வாங்கியிருக்காருன்னா அது 112% டாக்ஸ் கட்டிருக்காருன்னா அது 112 ரூபா. அவர் விற்கும் போது 120 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அதுக்கு மேல இவர் 1% கையை விட்டு கட்டுறாரு. பட் அந்த 12 ரூபா வரி அதுக்குள்ள போயிடுச்சு. ஸோ இவர்கிட்ட யாரும் வாங்க பிரியப்பட மாட்டாங்க. அதே நேரத்தில் இவர் டாக்ஸை லெவி பண்ணி கொடுக்குறாருன்னா ஹாப்பியா வாங்குவாங்க. ஏன்னா அந்த டாக்ஸை இவர் கிரெடிட் எடுத்துக்க போறாரு, அவங்களும் கிரெடிட் எடுத்துக்க போறாங்க, அந்த கிரெடிட் பாஸ் ஆகிட்டே போகுது. அதனால வந்து நீங்க யார்கிட்ட வியாபாரம் பண்றீங்க அப்படிங்கறதையும் நீங்க பார்க்கணும். ரெண்டாவது வந்து நீங்க மேனுஃபேக்சரரா இருந்து ஒரு காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கீங்கன்னா உங்க குட்ஸ் வந்து 12% இருந்ததுன்னா நீங்க காம்போசிஷன் ஸ்கீம்ல போறதுல வந்து அவ்வளவு தூரத்துக்கு அட்வான்டேஜ் இல்ல. ஒரு சின்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரெண்டு சொல்லிடுறேன். இந்த காம்போசிஷன் ஸ்கீம்ல 2 பிக் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தா, அந்த காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்காரு நான் ஒரு செல்லர்னா வந்து கஸ்டமர்ட்ட இருந்து அந்த காம்போசிஷன் டாக்ஸை கலெக்ட் பண்ண முடியாது, அண்ட் நான் வந்து ஐடிசி எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால சில பேருக்கு அது அட்வான்டேஜ், சில பேருக்கு அது அட்வான்டேஜ் கிடையாது. ஸோ ஒரு டீலரும் வந்து காம்போசிஷன் ஸ்கீம் போலாமா இல்லையான்னு அவரோட ஆடிட்டரோ கன்சல்டன்ட்டோ கேட்டுட்டு கேஸ் டு கேஸ் பேசிஸ் அதை பார்த்து பண்றது கொஞ்சம் அட்வைஸ். அடுத்து சென்னையில இருந்து தனசேகரன் நினைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேளுங்க.
சார் பாலகுமார் சார், வணக்கம் சார். வணக்கம், உங்க கேள்வி கேளுங்க. சார் நாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறோம், பைப் ஐட்டம்ஸ். அத வாங்கி வந்து சோபாவா பர்னிச்சரா மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நாங்க கட்டிக்கிட்டு இருந்தது வந்து வாட் வந்து 5%. இப்போ வந்து எங்களுக்கு என்ன சதவீதம் ஆயிருக்கு சார்? ஃபர்னிச்சர்ஸ் வந்து நீங்க எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றீங்க, என்ன மாதிரி ஃபர்னிச்சர் பண்றீங்க? ஃபர்னிச்சர்ஸ் வந்து 18% இருக்கு, 28% இருக்கு. அதாவது நாங்க வந்து பாத்தீங்கன்னா பைப் சோபா ஐட்டத்துல தான் பண்றது. அப்படிங்களா? நீங்க வாங்குற ஐட்டத்துக்கு ஏற்கனவே நீங்க பைப்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா அது எக்ஸைஸ் டியூட்டி இது பண்ணி இருக்கோங்க. நான் எக்ஸாக்ட் ரேட் வேணும்னா நான் உங்களுக்கு பார்த்துட்டு நாங்க சொல்றோங்க. 12-18 தான் மேஜரா வருது. 12-18 மேஜரா வருது சார். இதுக்குள்ள உங்க ப்ராடக்ட் என்னன்னு பார்த்து தெளிவா சொல்லிக்கணும். பட் நீங்க என்ன சாப்டர் பார்க்கணும்னா சாப்டர் 82ன்ற சாப்டர்ல உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. 12-18க்குள்ள வர வாய்ப்பு இருக்கு நிறைய. ஓகே, அடுத்து சென்னையில இருந்து செந்தில் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம் செந்தில், நீங்க உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ, கேள்வி கேளுங்க செந்தில். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேன் சார். இப்போ நான் வந்து கம்பெனி வச்சிருக்கேன் சார். கம்பெனி வச்சிருக்கோம்டா, இப்போ நம்ம வந்து லேபர் ஒர்க்குக்கு ஜாப் ஒர்க் பண்றோம். ஜாப் ஒர்க் பண்ணல நம்ம இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம பில் பண்றோம்னு வச்சுக்கோங்க, லேபர் சார்ஜஸ். எங்களுக்கு வந்து பேமெண்ட் நாங்க பில் பண்றோம் 1 லட்ச ரூபாய்க்கு, சப்போஸ் 18% பண்ணி பண்றோம்னு வச்சுங்களேன். இந்த கம்பெனில இருந்து எங்களுக்கு பேமெண்ட் வந்து 3 மந்த்ஸ் கழிச்சு தான் கொடுக்குறாங்க, 90 days கழிச்சு. அப்ப நாங்க வந்து அந்த 1 லட்ச ரூபாய்க்கு எங்க கையில இருந்து 18,000 ரூபாய் முதல்ல கட்டணுமா? அப்படி கட்டுறதா இருந்தா 3 மாசம் 4 மாசம் கழிச்சு அவங்க கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் சின்ன சின்ன கம்பெனிகள் எல்லாம் அதை கட்ட வேண்டி இருக்கு. அப்ப பெரிய பேடா இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க கம்பெனிகளுக்கு. இது எப்படி சார் கவர்மெண்ட் ரூல்? சார் இது வந்து நீங்க சொல்றது ஒரு இது கரெக்ட். பட் இது ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு இந்த பிரச்சனை இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ரொட்டேஷன்ல அந்த பணம் வந்துடும். இதுல என்னன்னா இத்தனை நாளா சர்வீஸ் டாக்ஸ் வந்து குவார்டர்லி கட்டினா போதும். ஆனா நீங்க கம்பெனின்னு சொல்றீங்க, கம்பெனினா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா இல்ல பார்ட்னர்ஷிப் ஃபர்மா இல்ல ப்ரொப்ரைட்டியான்னு சொல்ல. இதே இது பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா பண்ணிட்டு இருந்தவங்க அப்படின்னா மாசம் தான் அந்த சர்வீஸ் டாக்ஸை கட்டிட்டு இருந்தாங்க. இத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கிற சட்டம் தான். இப்ப பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஆர் ப்ரொப்ரைட்டி கன்சர்னா இருந்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை கட்டிட்டு இருந்தீங்க. இது வந்து பிசினஸ்ல இருக்கிறது ஒரு ட்ரெண்ட் சார். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் 3 மாசம் கிரெடிட் என்ஜாய் பண்றாரு, 4 மாசம் கிரெடிட் என்ஜாய் பண்றாருன்னா அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் சேர்த்து தான் நம்ம ப்ராடக்ட்ல ஏற்கனவே சார்ஜ் பண்ணி தான் ரேட் ஃபிக்ஸ் பண்றோம். கேஷா உடனே கொடுக்குறாங்களா, 10 நாள்ல கொடுக்குறாங்களா, 1 மாசத்துல கொடுக்குறாங்களா, 2 மாசத்துல கொடுக்குறாங்களா, 3 மாசத்துல கொடுக்குறாங்களான்னு பார்த்து தான் நம்ம ரேட் ஆஃப் ப்ராடக்ட்டை ஃபிக்ஸ் பண்றோம். அந்த ரேட்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, சார் சொன்னது எல்லாமே 100% கரெக்டு. சர்வீஸ் டேக்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 50 lakhs கீழே அவங்களோட டர்ன் ஓவர் இருந்ததுன்னா கேஷ் பேசிஸில் கட்டலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நான் பில் போட்டவொடனே கட்ட மாட்டேன் சார் சொன்னால் எனக்கு 3 மாதம் கழிச்சு தான் பைசா வருது அப்படின்னாரு. அப்போ 3 மாதம் கழிச்சு கட்டலாம் அப்படின்ற ஒரு கன்செஷன் இப்போ சர்வீஸ் டேக்ஸில் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஜிஎஸ்டியில் அது நோட்டிஃபை ஆகலை. வரலாம் அப்படின்னு இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருந்ததுனால, இந்த ஸ்மால் டீலர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆனதுனால ஏற்கனவே சர்வீஸ் டேக்ஸில் இந்த ப்ரொவிஷன் இருந்தது. ஜிஎஸ்டியில் வருமா இல்லையான்றதை அவர் கொஞ்சம் வாட்ச் பண்ண சொல்லலாம். சரியா இருக்கும். திண்டுக்கல்ல இருந்து அசோக் இணைப்புல இருக்கீங்க. அசோக், உங்க கேள்வி என்ன? அதாங்க மேடம், ஒண்ணும் இல்ல மேடம். இப்ப நான் வந்து மேடம் ஒரு வண்டி வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் மேடம், இந்த 4-வீலரு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குட்டியான இந்த மாதிரி சின்ன வண்டியா ஒண்ணு வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான் கொட்டேஷன் வாங்கினேன் போயிட்டு ஒரு தனியார் கம்பெனில. இப்ப இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வண்டி ரேட் எல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முதல் வாங்கின கொட்டேஷன் கூட இப்போ ஒரு கொட்டேஷன் புதுசா கொடுக்குறாங்க. வண்டி விலையெல்லாம் ஏறிடுச்சுன்னு. இப்ப கம்பெனிக்கு வந்து போடுற வரி வந்து கம்பெனிக்கு தானே போடுறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்க வச்சிருக்காங்க, அவங்க வரி கட்டுறாங்க, அவங்களுக்கு போறாங்க. என்னைய மாதிரி ஒரு சின்ன ஒரு வண்டி வாங்கணும் அப்படிங்கும்போது என் வண்டியிலயும் விலை ஏற்றுறாங்களே மேடம், அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. அதான் மேம் கேள்வி. இப்போ விலை சார் ஒரே ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஜிஎஸ்டியா இருக்கட்டும், வேட்டா இருக்கட்டும், சர்வீஸ் டாக்ஸா இருக்கட்டும், எக்ஸைஸ் டியூட்டியா இருக்கட்டும், இது கம்பெனிக்கு போடுற வரி இல்ல. அந்த பொருளை யார் வாங்கி பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் அந்த வரியை செலுத்துறாங்க. அதனாலதான் இதுக்கு பேர் மறைமுக வரின்னு பேரு. நீங்க இத்தனை நாளா அந்த விஷயம் தெரியாம இருந்திருக்கீங்க. இன்னைக்கு ஜிஎஸ்டியை பத்தி எல்லாரும் விளக்கமா பார்க்கும்போது ஐயோ இந்த வரி எனக்கு வருதுன்னு. இது வந்து கம்பெனி வந்து உங்கள்கிட்டேந்து வாங்கி அரசாங்கத்துக்கு செலுத்துது. எந்த கம்பெனியும் எந்த வியாபாரியும் எந்த மேனுபேக்சரும் வந்து அவங்க கையை விட்டு செலுத்தல. அதனால வந்து இது வந்து ஒரு மறைமுறை. உங்களுடைய வண்டிக்கு வந்து விலை ஏறி இருக்குன்னா அது என்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள்னு பார்க்கணும். ஏன்னா வந்து நிறைய வெஹிக்கிளுக்கு வந்து பர்சன்டேஜ் கம்மி தான் ஆயிருக்கு. சவுத் இந்தியா ஆட்டோமொபைல்ஸ் அசோசியேஷன்லேயே நிறைய கிளாசிபிகேஷன் பண்ணி போட்டதுல நிறைய வண்டிக்கு வந்து குறைஞ்சிருக்கு. எல்லா வண்டிக்குமே இன்ஃபேக்ட் குறைஞ்சிருக்கு, நார்மல் வண்டிக்கெல்லாம்.
கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மால் கார்ஸாக இருந்தால் வந்து 1% கிட்ட குறையிறது, மீடியம் கார்ஸ்க்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2% குறையிறது, பிக் கார்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% கீழே குறையிறது. ஸோ பெரும்பாலும் கார் கம்மி தான் ஆகுது, ஹைப்ரிட்டுக்கு மட்டும் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கு. ஓகே, இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கும் நேர்களுடைய கேள்விகளுக்கும் விரிவாக விளக்கம் அளித்த இருவருக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.